நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி செல்லும் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க மறுத்து ஆயுதப்படை காவலர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை சமூக வலைதளங்கள் வாயிலாக பார்த்திருப்போம். வாரண்ட் இல்லாமல் பேருந்தில் பயணிக்கும் காவலர்கள் கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும், வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் பயணச்சீட்டு எடுக்க தேவையில்லை என்ற விளக்கத்தை போக்குவரத்து துறை அளித்திருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட காவலர் மீதும் துறை சார்ந்த நடவடிக்கை எடுப்பதற்கும் போக்குவரத்து துறை பரிந்துரை செய்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கால் வைக்கும் இடமெல்லாம் கண்ணிவெடி வைப்பது போல் போக்குவரத்து துறை மீது காவல்துறை அபராதத்திற்கும் மேல் அபராதம் விதித்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் அரசு பேருந்துகள் நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறி 1000 ரூபாய் அபராதம் விதித்தது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கண்டறிந்து நோ பார்க்கிங், சீட் பெல்ட் அணியாமல் செல்வது, அதிக பயணிகளை ஏற்றுவது உள்ளிட்ட சட்ட விதிமீறல்களை காரணம் காட்டி போக்குவரத்து ஊழியர்கள் மேல் அபராதம் விதித்தது. திருநெல்வேலி, நாகர்கோவில் செல்லும் பேருந்துகள் மீது ஓட்டுநர் சீட் பெல்ட் அணியாதது, சீருடை சரியாக அணியாதது என போக்குவரத்து துறைக்கு தலா ரூபாய் 500 அபராதமும் விதித்தது. இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் இடையே மோதல் உண்டாகும் சூழல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் போக்குவரத்து காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் இருதரப்பு அலுவலர்கள், தொழிலாளர்கள் பிரதிநிதிகளை உடனடியாக கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் திட்டமிட்டு அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்கள் மீது அபராதம் விதித்து வருகின்றனர். காவல்துறை முழுவதுமாக ஒன்றிணைந்து அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் விதிமீறல்களை தடுப்பதாக தொடங்கி இருப்பது நல்லதல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த பிரச்சனை 2 நாட்களாக நீண்டு கொண்டு இருக்க தற்போது போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கும் இடையே நடந்த பனிப்போர் பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்தது.